ஹலோ எவரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். நான் கமெண்டை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கமெண்ட் தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கமெண்டை இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியல் 4.0வில் எப்படி வித்தியாசமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் டூலை இண்டஸ்ட்ரியோட அடாப்ட் பண்ணுறதுக்கான மெத்தடில் இதுவும் ஒன்று. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிவில் பிளான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் டயக்ராமாவும் எடுத்துக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் டயக்ராமாவும் எடுத்துக்கலாம். பட் இதோட அவுட்புட் என்னன்னா உள்ள எவ்வளவு காம்பனன்ஸ் வச்சிருக்கோம், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு இன்புட்டாக கொடுத்துருக்கோம், அதோட நம்பர்ஸ் என்ன, அதோட எக்ஸ்ஒய் வேல்யூ என்ன, இந்த மாதிரி இன்புட்ஸ் தான் இது எடுத்து கொடுக்கும். இதுல நம்ம நிறைய ஃபார்மேட்ல அவுட்புட்டா எடுத்துக்கலாம். பட் நான் சில அவுட்புட்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு காட்ட போறேன். இந்த இதை நம்ம வந்து கிளாஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 to 4 hours பார்க்குற அளவுக்கான ஒரு பெரிய டயக்ராம் இது. பெரிய டூல் இது ஆக்சுவலா. பட் நம்ம ஒரு சிம்பிளா ஒரு சின்ன கமாண்ட் மட்டும் இதில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த கமாண்ட் நேம் கொடுத்துக்கிறேன், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். நீங்க ஃபுல்லா டைப் பண்ணிக்கலாம், இல்லை டேட்டான்னு கொடுத்து எந்த பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் புதுசாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண சொல்லிக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் பழைய மாடலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். டெம்பரரியாக அந்த ஃபைல் சேவ் ஆக போகுது. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய கம்ப்ளீட்டான மாடல் வரைஞ்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃப்ளோர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோரும் தனித்தனி டயக்ராம் ஷீட்டில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டயக்ராமும் ஆட் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை மொத்தமாக எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு 10 டயக்ராம் 15 டயக்ராம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபோல்டரையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கரண்ட்ல இருக்கிற டயக்ராம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இதில் நான் பிளாக் பண்ண மட்டும் ஃபீச்சர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் நான் பிளாக் ஆப்ஜெக்ட். பிளாக் அப்படின்னா நான் இப்போ இந்த பெட்டை பிளாக் பண்ணியிருப்பேன், டோரை பிளாக் பண்ணியிருப்பேன். பட் மற்றபடி சில என்டிட்டிஸை நான் பிளாக் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த பிளாக்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ அந்த என்டிட்டிஸ்லாம் எனக்கு தேவையில்லை. டிஸ்பிளே ஆல் ஆப்ஜெக்ட்டுங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வந்து பிளாக்ஸ் மட்டும் காட்டணும்னா எனக்கு கஸ்டமைஸ்டாக இருக்கும். இப்போ இதை மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் பிளாக்ஸ் ப்ளஸ் டைனமிக் பிளாக்ஸ் இன்செர்ட் இதை மூணையுமே கிளியரா தெரிஞ்சுதான் இந்த கமெண்டை யூஸ் பண்ண முடியும். ஒன்று. ஸோ நான் உள்ள போய்க்கிறேன். எனக்கு இதில் இருக்கிற எந்த ஃபீச்சருமே வேணாம். இது எல்லாமே எப்படி அப்ளை பண்றதுன்னு ஃபீச்சர்ல பார்க்கலாம். பட் நம்ம இன்னைக்கு பார்க்கறது வெறும் கவுண்ட் அண்ட் நேம் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இதில் காட்டும். இதில் என்ன காட்டும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஷோ கவுண்ட் காலம் கொடுத்துருப்பாங்க, ஷோ நேம் கொடுத்துருப்பாங்க, கம்பைன் ஐடென்டிட்டி. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், அதாவது தனித்தனியாக வச்சுக்கலாம். தேவையில்லை அப்படின்னா ஒட்டுக்கா வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. டாய்லெட் இம்பீரியல் அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக நான் டாய்லெட் இம்பீரியல் அதுக்கு 1 டாய்லெட் 2 கொடுத்துருக்கேன். அது தேவையில்லை, நீங்கள் ஒன்றா வச்சுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனை டேபிளை உள்ள வச்சுக்கிறேன். நான் வந்து இதை டேபிளாக மாற்றி உள்ள வச்சுக்கிறேன். இது எதுவும் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண தேவையில்லை, இது சிம்பிளாக யூஸ் பண்ணிக்காங்க. நான் இதை உள்ள வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கு இங்கே நேமில் பார்த்தீங்கன்னா 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. மேபி அது உள்ள இருக்கிற ஃபீச்சரோட நேம் பொறுத்து மாறும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்செர்ட் கமெண்ட்குள்ளே போயிட்டேன். இன்செர்ட்ல பார்த்தீங்கன்னா 3ங்கிறது பெட்டோட நேமு. இப்போ எனக்கு இந்த டயக்ராமுக்கு ஒரு பெட்டு தேவைப்படுது அடிஷ்னலா அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ள கொடுத்துட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளாக உள்ள வந்துருச்சு. இந்த பெட்டோட ப்ராப்பர்ட்டிஸை உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு டேபிளில் அதையும் சேர்த்து நீங்கள் மாற்றணும்னா இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 3ங்கிறது தான் பெட்டோட நம்பரு. இப்போ ஆல்ரெடி 2 பெட் இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் டேபிள் டேட்டா லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3ங்கிறது பெட்டோட நேமு, அதோட நம்பர்ஸ் மூலமாக மாறி. ஒருவேளை எனக்கு இந்த பெட்டு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னா, சாரி டெலீட் பண்ணுறேன் பெட்டை மட்டும் அப்படின்னா நீங்கள் பெட்டை மட்டும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட்டாவை அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் நார்மலாக என்ன இருக்கும் அது வந்து இதில் எவ்வளவு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ எவ்வளோ. இப்போ எனக்கு வந்து டோரை நான் பிளாக் பண்ணலை, இப்போ டோரை பிளாக் பண்ணியிருக்கேன், விண்டோஸை பிளாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ 6 அடிக்கு 3 அடி இருக்கிற விண்டோஸ் எவ்வளோ இருக்கு, சாரி டோர்ஸ் எவ்வளோ இருக்கு, விண்டோஸோட 3 அடிக்கு 3 அடி இருக்கிற விண்டோஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக் ஃபோன் பண்ணி கொடுத்துரும். இதை நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 ஃப்ளோர் இருக்கு. 10 ஃப்ளோர்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும், இல்லை நம்பர் ஆஃப் விண்டோஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனை வச்சு நீங்கள் டைரக்டா இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இது ஒரு மெத்தட். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிளான டயக்ராம். இப்போ இது வந்து ஒரு பெரிய டேட்டா. இப்போ பெரிய டேட்டானா நீங்க கம்ப்ளீட்டா ஜாமெட்ரிக்கு 3D விசுவலைசேஷனு பிளாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து இம்போர்ட்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டேபிள் வந்துருக்கு. பெரிய டேபிள்ங்கிறது நீங்க நார்மல் சிஸ்டம் அப்படின்னா ஹேங்கே ஆகும். அவ்வளோ பெரிய டேபிள் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நான் என்ன பண்ணா சிம்பிளா இதை எடுத்திருக்கேன். நான் இதை வந்துட்டு ஒரு சிம்பிள் டயக்ராம கிளாடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆட்டோக்கெல்லாம் வரைய முடியும்ன்றத பார்க்குறேன். இப்போ இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்ல நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கிறேன். இது ஒரு சின்ன டயக்ராம்.
இந்த டயக்ராம் ஆல்ரெடி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில இன்புட்ஸும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு பிசிடிக்கான ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். தென் ஒரு 6 போல்ட்டை உள்ள வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த 6 போல்ட்டையுமே ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். இதை நான் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் மோடுக்கு மாற்றிக்கிறேன். டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் மோடுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் மோடை மறுபடியும் ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மோடு. நான் இதில் எதுவுமே பண்ணல. நான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் பண்ணல. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அவுட்புட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்றேன்னா எனக்கு தேவையான இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளா எனக்கு வந்து இது நான் ஒரு ஃபோல்டர் போடுறேன். டெஸ்க்டாப்ல ஒன்றுங்கிற ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல வேணும். ஸோ இந்த டிராயிங் போடுற டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதாவது இந்த ஃபைல நான் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டா வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட 1 நம்பர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் போயிட்டு என்னோட ஃபோல்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த டயக்ராம் 4ங்கிறது இந்த இடத்துல டேட்டாவாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன்ல எடுத்த எல்லா அந்த நம்ம வரைஞ்சதுக்கான மொத்த டயக்ராமோட டேட்டா இவ்வளவு டேட்டா இருக்கும். இந்த டேட்டாவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாவை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் அப்படியே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ கிளாடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாடை ஓப்பன் பண்ணிட்டு இந்த டேட்டாவை அப்படியே இம்போர்ட். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இதை வந்து லிஸ்ட் ஆட்டோகேட் லிஸ்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்ண சொல்றேன். எக்ஸ்ட்ராக்ட் டு ஆட்டோகேட் லிஸ்ட் ஃபைலா மாற்றி கொடு அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் ஜென்ரேட் பண்ணிட்டு அதோட லிஸ்ட் ஃபைல் கொடுத்துரும். இதை நோட் பேடா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த நோட் பேடை உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். நான் சேவால் கொடுத்துக்கிறேன். சேவால் கொடுத்துட்டு நான் வந்து டெஸ்க்டாப்ல நான் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டர்ஸ்ல சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் 4 ரீக்ரியேட் 3ன்னு இருக்கு. ஸோ நான் கடைசியாக என்ன பண்றேன்னா .lsp லிஸ்ட் ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். இது சேவ் பண்ணலாம் ஒர்க் ஆகாது. லிஸ்ட் ஃபைல சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையில்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாடும் நமக்கு தேவையில்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா புதுசா ஒரு டயக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு ஆப் லோடு கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். அது கேட்கும் எந்த இடத்துல சேவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ நீங்க ப்ரௌஸ் பண்ணதான் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணிருச்சா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். லோட் கொடுத்துட்டு ஆல்வேஸ் லோட் கொடுக்க வேணாம், ஒன்ஸ் மட்டும் கொடுத்துக்காங்க. ஆல்வேஸ் லோட் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களோட ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுக்கான கமாண்ட் கொடுக்கணும். அதோட கமாண்ட் இங்கேயே கொடுத்துருப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதுவே கொடுத்துருக்கோம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரீக்ரியேட் டயக்ராம் 4 அப்படிங்கிறத அதோட கமாண்டு. நீங்கள் போயிட்டு பாதி டைப் பண்ணீங்கன்னாவே அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதில் போயிட்டு ரீக்ரியேட் டயக்ராம் 4 எடுத்துக்கிட்டா. ஸோ இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி உள்ள வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் மிஸ் ஆகிருக்கு. ஏன் மிஸ் ஆகுதுன்னா நான் யூஸ் பண்றது நார்மல் பேசிக் ப்ரீ வெர்ஷனு. நீங்க கோவொர்க் மாதிரி நீங்க பே பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் கம்ப்ளீட்டா வந்திருக்கும். நான் இதை விஷுவல் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா டயக்ராம் தெரியாதவங்க கூட கிளாடை யூஸ் பண்ணி டேட்டா மட்டும் வச்சு ஆட்டோக்கெல்லாம் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்கு இல்லை மற்ற டூலை எப்படி அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் வீடியோ. தேங்க்யூ.